ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு சினமன் சுகர் டாப்பிங்கை ரெடி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரையும் 1 டீஸ்பூன் சினமன் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக கேக் மிக்ஸிங்கை ரெடி பண்ணுறதுக்காக 100 கிராம் சால்டட் பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 150 கிராம் சுகரையும் சேர்த்து சுகர் கரையும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளலாம். அன்சால்டட் பட்டரை யூஸ் பண்ணினா ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்து கொள்ளுங்க. இதோட 2 முட்டைகளையும் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து பீட் பண்ணி கொள்கிறேன். பட்டருக்கு பதிலாக மார்ஜரினை அல்லது குக்கிங் ஆயிலையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக இதோட 125 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளாரையும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் பீட்டரால் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு லைட்டாக பீட் பண்ணி கொள்ள வேணும். இதில் 1/3 கப் அளவுக்கு, அதாவது 80 மில்லிலிட்டர் ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் லைட்டாக பீட் பண்ணின பிறகு 125 கிராம் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸை கேக் மிக்ஸிங்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொள்ளலாம். கேக் மிக்ஸிங் ரெடி ஆயிட்டது. இனி கப்பில் ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் அலுமினியம் ஃபாயில் ரவுண்ட் கப் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் சமனாக ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம். கப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணினா கேக் பொங்கி வெளியில் வந்துடும். அதால் கப்பிட 3/4 வாசிக்கு எப்பவும் ஃபில் பண்ணி கொள்ள வேணும். இதுக்கு மேலே சினமன் சுகர் டாப்பிங்கை சேர்த்து கொள்ளலாம். அப்படியே டொப்பில் ப்ளூபெர்ரிஸால் கார்னிஷ் பண்ணி கொள்ளுவோம். எல்லாம் ரெடி ஆயிட்டது. இனி அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் ரெடி ஆயிட்டது. ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெர்ரிஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து அல்டிமேட்டாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி,
வணக்கம்.